இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தயார் நிலை. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல இ-பாஸ் பெறும் நடைமுறை அமலுக்கு வந்தது. விண்ணப்பித்த அனைவருக்கும் இ-பாஸ் கிடைக்கும் என மாவட்ட நிர்வாகங்கள் உறுதி. கன்னியாகுமரி அருகே கடலில் மூழ்கி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் பலி. மீட்கப்பட்ட 2 தீவிர சிகிச்சை. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டின் 7 மாவட்ட கடலோர பகுதிகளில் அதீத அலைக்கான எச்சரிக்கை இன்று நள்ளிரவு வரை நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகங்கள் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் +2 தேர்வில் 94.56% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 97.45% தேர்ச்சியோடு 3வது ஆண்டாக திருப்பூர் மாவட்டம் முதலிடம். +2 தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6996 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள். தமிழில் 35 பேரும், ஆங்கிலத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை. வறுமையான குடும்ப சூழலிலும் +2 தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகள். வேதாரண்யம் அருகே இரட்டையர்கள் தேர்விலும் ஒரே மதிப்பெண்கள் பெற்ற அதிசயம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை நடக்க விடாமல் தடுக்கும் பொது தீட்சிதர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோயிலின் அறங்காவலர் குற்றச்சாட்டு. பெங்களூரில் பலத்த காற்றுடன் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. கும்பேகவுடா விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் சென்னைக்கு திருப்பி விடப்பட்ட 8 விமானங்கள். நாகை செருதூர் துறைமுகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் மத்தி மீன்கள் நாள்தோறும் 35 டன்கள் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் பொங்கல் விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம். தேன்சிட்டு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக சீறி பாய்ந்த மாடுகள். நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பதற்கான தேர்தல் என கட்சி தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி கடிதம். தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு இந்தியரையும் சென்று சேரும் அளவுக்கு உழைக்க வேண்டும் எனவும் அறைகூவல். குஜராத் மாநிலத்தில் 200க்கு 212 மதிப்பெண்கள் வழங்கிய ஆசிரியர். குஜராத் மாடலின் கல்வித்தரம் குறித்து கல்வியாளர்கள் கடும் விமர்சனம். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சூரியகுமாரின் அதிரடி சதத்தால் மும்பை அணி வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் ஒரு இடம் முன்னேறி 9வது இடத்திற்கு வந்தது மும்பை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான், டெல்லி அணிகள் மோதல். புள்ளிகள் பட்டியலில் முன்னேற 2 அணிகளும் முனைப்பு. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 3வது முறையாக பயணிக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். புளோரிடா ராக்கெட் மையத்திலிருந்து இன்று காலை 8:04 புறப்படுகிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் திரைப்படம் ஜூன் மாதம் திரைக்கு வர உள்ளதாக அறிவிப்பு. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் படத்தின் முதல் பாடல் நாளை மறுநாள் வெளியாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.